சிங்கம் எப்போதும் சிங்கம்தான். தலைவர் பதவியில் இல்லாவிட்டாலும் அண்ணாமலைதான் ஹைலைட். ஊடகங்களில் தலைப்பு செய்தும் அவர்தான். பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தற்போது மாநில அளவிலான பாஜகவில் எந்த பதவியும் இல்லாவிட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் சில முக்கிய முடிவுகள் எடுக்க அவர் பரிந்துரை செய்வதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான விவாதங்கள் எழுந்துள்ளன. சமீபத்தில் டெல்லியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்காதது ஒரு பேசுபொருளாக மாறியிருந்த நிலையில் அவர் கொடுத்த பேட்டி பல கேள்விகளுக்கு விடையளிப்பதாகவும் மேலும் புதிய யூகங்கள் உருவாக்குவதற்கு அமைந்துள்ளது. அண்ணாமலை தனது கருத்துக்களையும் நிலைப்பாட்டையும் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர். கர்நாடகாவில் ஒரு திறமையான அதிகாரியாக பணியாற்றிய அவர் பல கட்சி வாய்ப்புகள் இருந்தும் பாஜகவை தேர்வு செய்தார். அவர் பாஜகவில் சேரும் போது அக்கட்சி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்க்கட்சியும் கிடையாது. இந்த ஒரு முடிவு பாஜகவின் மீது அவருக்குள்ள உறுதிப்பாட்டை தெளிவாக காட்டுகிறது. அவரது நோக்கம் எப்போதும் பாஜகவின் நலனை முன்னிறுத்துவதாகவே இருந்துள்ளது. அதிமுகவிலிருந்து விலகி சென்ற ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடன் தான் தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவர்கள் மீண்டும் கூட்டணிக்கு திரும்புவார்கள் எனவும் நம்பிக்கை இருப்பதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளது அரசியல் அரங்கில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி ஓபிஎஸ், டிடிவி தினகரன், முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, மூத்த தலைவர் செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களுடன் அண்ணாமலை தனிப்பட்ட நட்புறவை பேணுவதாக தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் பிளவுபட்ட அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்க ஒரு பாலமாக செயல்பட வாய்ப்புள்ளது. மேலும் அண்ணாமலை ஒரு கட்சி தலைவராக மட்டுமில்லாமல் கூட்டணியின் நலனையும் கருத்தில் கொண்டு செயல்படுகிறார் என்பது தெளிவாகிறது. அவருடைய பேச்சுக்கு டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் போன்ற தலைவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த புதிய அரசியல் அணுகுமுறையின் வெளிப்பாடு. பாஜகவின் மத்திய தலைமையும் இந்த விவகாரத்தில் அண்ணாமலையின் பங்களிப்பை எதிர்பார்த்திருக்கலாம். மொத்தத்தில் நயினா நாகேந்திரன் தான் தமிழக பாஜக தலைவராக இருந்தாலும் ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் இன்னும் அண்ணாமலையே தலைப்பு செய்திகளில் பேசி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.